திருவள்ளூர் மாவட்டத்தில் அரசின் அனைத்து சலுகைகளும் கிடைத்தும் கூட மாற்றிடம் இல்லாமல் இருளரின மக்கள் தவிக்கின்றனர். இது பற்றிய செய்தி தொகுப்பை இப்போது பார்க்கலாம். திருவள்ளூர் மாவட்டம் இலவம்பேடு ஏரிக்கரையில் கடந்த 60 ஆண்டுகளாக இருளரின மக்கள் வசித்து வருகின்றனர். சிறுவாக்கம் ஊராட்சிக்குட்பட்ட இந்த பகுதியில் அனைவருக்கும் குடும்ப அட்டைகள், மின்சாரம், குடிநீர் என அனைத்து சலுகைகளும் கிடைத்துள்ளன. விவசாய கூலிகளான இவர்கள் இந்த ஏரிக்கரையின் மீது பாதுகாப்பற்ற சூழலில் வாழ்ந்து வருகின்றனர். மழை, புயல், வெள்ளம் போன்ற காலங்களிலும் இங்கேயே இருப்பதாகவும் இதுவரை எந்த அதிகாரிகளும் தங்களை சந்தித்ததில்லை என்றும் இருளரின மக்கள் கூறுகின்றனர். இந்த ஏரிக்காரு இளம்பட்டி ஏரிக்காரில் நாங்கள் வாழ்ந்துருக்கிறோம். 50-60 வருஷமாக நாங்கள் வாழ்ந்துருக்கிறோம். எங்களுக்கு நாங்கள் எத்தனையோ வாட்டி நாங்கள் கவர்மெண்ட்டுக்கு மனு கொடுத்தோம். அவங்களும் எங்களை எதுவும் ஆதரிக்கல. இப்போ திடீர்னு எங்களுக்கு வீட்டுங்களுக்கெல்லாம் நோட்டீஸ் கொடுத்துட்டாங்க. திடீர்னு காலி பண்ண சொல்கிறாங்க. அதிகாரிகிட்ட எவ்வளோ மனு கொடுத்துருக்கோம். மகளிர் சங்கத்து மூலியமாக கொடுத்துருக்கோம், தலைவர் மூலியமாக கொடுத்துருக்கோம், சங்கத்து மூலியமாக எவ்வளோ கூட செஞ்சுருக்கோம். சித்தம்மா மேடம் சங்கத்து மூலியமாக கூட மனு கொடுத்துருக்கோம். இதுவரையிலும் எங்களுக்கு எந்த இடமும் எங்களுக்கு காட்டவே இல்லை. எங்களுக்குன்னு ஒரு இடம் கொடுத்து எங்களுக்கு வீட்டுக்கு வாசல் கட்டி கொடுத்து நீங்க காலி பண்ணுங்கன்னா கண்டிப்பா நாங்கள் காலி பண்ணிப்போம். நீர்நிலை பகுதியில் குடியிருப்பு உள்ளதாக கூறி சில நாட்களுக்கு முன்பு பொதுப்பணித்துறையின் நீர்வள ஆதாரத்துறையினர் 21 நாட்களுக்குள் வீடுகளை காலி செய்ய வேண்டும் என நோட்டீஸ் ஒட்டியுள்ளனர். இதனால் தங்களுக்கு மாற்று இடம் தர வேண்டும் என்று இருளரின மக்கள் அரசுக்கு கோரிக்கை விடுக்கின்றனர். எங்கேயோ காடம் கச்சா வாங்கி ஒரு குச்சி போட்டு இருக்கிறோம். அந்த குச்சம் ஒப்பாம இந்த கலப்புறாங்க. கலப்பின பிறகு நாங்க எந்த இடத்துக்கு போய் நாங்க எந்த குச்சி போட்டு நாங்க எங்க தங்குறது? இல்ல ரோட்ல இருக்க சொல்றாங்களா, இல்ல தாலுகா சண்டை படுக்க சொல்றாங்களா, இல்ல அந்த குழந்தை குட்டிங்களா மொத்தத்தை ஏரியில போட்டு எங்களை தூங்க சொல்றாங்களா இந்த அரசாங்கம்? இந்த வீடியோ இப்போ அகற்றணும் போது நாங்களால் தொடர்ச்சியாக வீடு கட்டுறதுக்கான சக்தியும் எங்களுக்கு பொருளாதார வசதி இல்லை. அதனால எங்களுக்கு தொடர்ச்சியாக அரசாங்கம் இடம் கொடுத்தால் மட்டும் பத்தாம எங்களுக்கு வீடும் கட்டி கொடுக்கணும். அது இல்லாமல் எங்கள் பசங்க குழந்தைகள் இப்போதான் முதல் தலைமுறையாக கல்வி படிக்கிறதுக்கு போகிறாங்க. அந்த கல்வியும் பாதிக்காத வகையில் இந்த அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்டுக்கிறோம். டிசம்பர் மாத பெருவெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட குடிசைகளை கடன் வாங்கி சரி செய்து வரும் நிலையில் வீடுகளை அப்புறப்படுத்த வேண்டும் என்று கூறுவது வேதனை அளிப்பதாக இருளரின மக்கள் தெரிவிக்கின்றனர். ஒவ்வொரு குடும்பத்தினருக்கும் சிறுவாக்கம் பகுதியிலேயே தலா 3 சென்ட் நிலம் வழங்கி அரசே வீடுகள் கட்டிக் கொடுத்தால் குடியிருப்பை மாற்றிக்கொள்வதாகவும் இருளரின மக்கள் தெரிவித்துள்ளனர். இந்த நிலை குறித்து திருவள்ளூர் ஆட்சியர் சுந்தரவல்லியிடம் நாம் தொடர்பு கொண்டு கேட்டபோது, நீர்நிலை பகுதிகளில் குடியிருப்பு என்பதால் அவர்களின் நலன் கருதி அவர்களை அப்புறப்படுத்த வேண்டியுள்ளது என்றும், இந்த பகுதியில் மாற்றிடம் வழங்க இவர்களுக்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும், இந்த பகுதியில் அதற்கான இடம் தேர்வு செய்யப்பட்டு இவர்களை அப்புறப்படுத்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என உறுதியளித்திருக்கிறார். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் யுகந்தருடன் எழில்.